இது வந்து ஃபுல் ஹோம் கிளீனிங்கில் ஒரு நாள் முடிஞ்சு 2வது நாள் தான். ஆக்சுவலி வந்துட்டு நான் ஃபஸ்ட் நாள் முடித்த உடனே 2வது நாள் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அடுத்த நாள் தான் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஃபஸ்ட் டே வந்துட்டு முடித்த உடனே அந்த அன்றைக்கி நைட்டு வந்துட்டு என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு நோட் பண்ணாமல் கூட நமக்கு தெரியும். இருந்தாலும் வந்து நம்ம நோட் பண்ணும்போது ஓகே இவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எங்கள் ரூம்லேயும் இன்னொரு பெட்ரூம்லேயும் வந்துட்டு க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அந்த தையல் மிஷின் இருக்கிற டேபிள் அப்புறம் கம்ப்யூட்டர் டேபிள் இந்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஒரு 1 மந்த்தாகவே வந்துட்டு ஒட்டடியும் அடிக்கல. எடுத்த பொருள் வந்துட்டு அந்தந்த இடத்துலையே வச்சுட்டேன். சுத்தமாகவும் வச்சுருக்கல. ஏன்னா வந்து கன்ஃபார்ம் பெயிண்ட் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு. 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்துட்டு சரி எதுக்கு திரும்ப திரும்ப செஞ்ச வேலையே செஞ்சுட்ருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒட்டடை அடிக்கவே இல்லை. மெயினாக வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸை விட யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்துட்டு நான் இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேக்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். அதனால் நார்மலாக வந்து மேரேஜ்க்கு போகிறதுனா வீட்டிலேருந்தே ரெடி ஆகிட்டு போயிடுவோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை எது எங்கே இருந்தாலும். ஆனால் இது வந்து கோயம்புத்தூரில் கொடிஷியா ஹாலில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் மேரேஜ் இருக்குது, ரிலேட்டிவோடது. ஸோ அங்கே போனோன்னா நான் வந்து கண்டிப்பாக ஸ்டே பண்ணி தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் திங்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயே ஆகணும். அதனால் அதை மட்டும் தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம பெயிண்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் தூக்கி ஒன்றா போட்டுட்டோன்னா எது எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ நம்ம எடுத்து வைக்கும்போதே வந்துட்டு தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த அட்டை பெட்டியிலையும் பார்த்திங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற கிளென்சர், டோனர் அந்த மாதிரி, அப்புறம் இது எசென்ஷியல் ஆயிலெலாம் இருக்குது. அப்புறம் நெயில் பாலிஷ் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்துட்டு இதில் தனியாக வச்சு பேக் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இப்போ வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும்தான் வச்சுருக்கேன். அப்புறம் தையல் மிஷின் மேலே பாருங்கள் எவ்வளோ டம்ப் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அதில் வந்து நிறைய பழைய கிளாத்லாம் வச்சுருக்கேன். அதாவது சாரீ கட் பண்ணிவிட்டு அம்மாவோட சாரியெல்லாம் வந்துட்டு அட்டாச்சு ப்ளவுஸ் போட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் தனியாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன், எதுக்காவது ஆகும்னு சொல்லிட்டு. அப்புறம் கம்ப்யூட்டர் டேபிள் மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அட்டை பெட்டி வச்சு, இது வந்து CPU வந்த பாக்ஸு. இதுக்குள்ளே வந்துட்டு நான் ஆன்லைனில் வாங்கின ஐட்டம் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கேமரா ஸ்டாண்ட், அப்புறம் இந்த க்ளூகன், மவுஸ் பேடு, அப்புறம் நான் வந்து கொஞ்சம் ரஃப்பாக எழுதுறதுக்காக நோட்டெல்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் அயன் பாக்ஸ் இருக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து தையல் மிஷின் மேலே இருந்த எல்லா கிளாத்தும் எடுத்து, இது பாருங்கள் எல்லாமே வந்துட்டு அட்டாச்சு ப்ளவுஸ் தான். எல்லாமே வந்துட்டு எங்கள் அம்மாவோடது தான். இது எல்லாமே வந்து ஒரு கட்டை பேக்கில் போட்டு அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி வாசம் வந்துருச்சு. அதனால் எல்லாத்தையுமே துவைச்சி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஜிப்பு, டேப்பு, அந்த மாதிரி பட்டன், ஹூக் அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டஸ்ட்பின். இந்த வந்து டஸ்ட்பின்னாக நான் யூஸ் பண்ணலை, அதனால் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். தைக்கிறது சம்மந்தமான எல்லாமே வந்துட்டு இந்த டஸ்ட்பின் மாதிரி இருக்கிற டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அது போக மெஷின் கூடவே வந்துட்டு ஒரு டூல்ஸ் பாக்ஸ் கொடுப்பாங்கள்ல, அதுலேயும் வந்துட்டு இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக க்ளீன் பண்ணணும். அது வரைக்கும் இந்த பாக்ஸில் இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் சாரீஸ்லாம் வந்துட்டு ஓரம் அடிக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் துண்டெல்லாம் ஓரம் அடிக்கணும். இப்போது நான் காமிச்சிட்ருக்கிற துண்டு, சாரீ எல்லாமே வந்துட்டு புதுசு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நான் ஓரம் அடிக்கணும். அப்புறம் ஃபால்ஸ் வைக்கணும். அப்புறம் பெட் கவர் வந்துட்டு கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். நான் முன்னாடி வீடியோவில் வந்துட்டு ஒரு டாப் காமிச்சிருந்தேன். அந்த டாப் வந்துட்டு XXL சைஸ் ஆனதுங்காட்டி அதையும் வந்துட்டு கொஞ்சம் டைட் பண்ணணும். அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான டேட்டா கேபிள், அந்த வைஃபை அது எல்லாமே வந்துட்டு ஒரு இந்த மாதிரி பர்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா ஹெட்ஃபோன்ஸும் வந்து அந்த பர்ஸ்லேயே போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து கம்ப்யூட்டர் வயர் எல்லாத்தையுமே தனித்தனியாக பார்ட்டாக பிரிச்சுட்டேன். மானிட்டர் தனியாக, கீபோர்டு, ஸ்பீக்கர், மவுஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டேன். என்கிட்ட வந்து CPUக்கு மட்டும்தான் அதோடய பாக்ஸ் இருக்குது. மானிட்டருக்கு வந்துட்டு ஒரு கவர் அதே சைஸ்க்கு கிடச்சிது, அதனால் அதில் போட்டு வச்சுட்டேன். இதெல்லாம் மட்டும் போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே லைட்டாக வந்து டஸ்ட் பண்ணி போட்டு வச்சுட்டேன். ஏன்னா வந்து நம்ம திரும்ப எடுக்கும்போது ரொம்ப டஸ்ட் ஆயிரும். CPU, மானிட்டர் கூட வந்துட்டு நான் உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் பேப்பர் மாதிரி வச்சு தான் பேக் பண்ணேன். அதாவது பபிள் ரேப்பரும் ஸ்பாஞ்ச் பேப்பரும் வச்சு தான். இந்த கவர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததால் கீபோர்டு, மானிட்டர் ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருந்த அந்த வயர் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு அட்டை பெட்டியில் போட்டு தனியாக வச்சுட்டேன். இந்த 4 பிளாஸ்டிக் டப்பாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஷஷ்வின் சேர்த்து வச்சுருந்த காயின்ஸ் தான் இருந்துச்சு. அதாவது 5 ரூபா காயின் ஒரு பாக்ஸில், 2 ரூபா 1 ரூபா காயின் தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தேன். இது பாருங்கள் பழைய 10 காசு, அப்புறம் 50 பைசா இருக்கும். அப்புறம் நம்ம இப்போது யூஸ் பண்ணாமல் இருக்கிற 10 ரூபா.
இந்த மாதிரி நாள் முழுக்க வந்து கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு ரொம்ப டயர்டாயிரும். அடுத்த நாள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கவே முடியாது. அதனால நம்ம வந்துட்டு ஒரு சிடிஎம் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே இந்த நெயில் பாலிஷ்லாம் வச்சோன்னா நமக்கே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்த நாள் வந்துட்டு நல்லபடியாக வேலை செய்யலாம். அப்புறம் க்ளீன் பண்ணும்போது இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி வாங்கின மக்காச்சோளம், கம்பு, சாமை, திணை இந்த 4 இருக்குது. இது வந்து நரிப்பயிறு, அப்புறம் கோதுமை எல்லாமே வந்துட்டு நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வடிய வச்சுட்டு அடுத்த நாள் வந்து கட்டிலில் இந்த மாதிரி துணி விரிச்சுட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா காய வச்சு அரைச்சிட்டு வந்துட்டேன். இது எல்லாமே ஒன்றா அரைச்சி நான் பூரி செய்கிறேன்னு சொல்லி ஒரு விலாகில் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நரிப்பயிறு மட்டும் தனியாக அரைச்சி நரிப்பயிறு லட்டு போட்டுட்டேன். அது வந்து வீடியோலேயும் காமிச்சிட்டேன். இப்போது இந்த 4 அதாவது மக்காச்சோளம், திணை, சாமை, கம்பு இந்த 4ம் கோதுமை மாவு வந்து 2 கப்பு, அந்த 4 சேர்ந்த மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன் பூரி செய்கிறதுக்காக. அதாவது அந்த 4 தானியமும் போட்டு அரைச்சது வந்துட்டு 1 கப்புன்னா கோதுமை மாவில் 2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தண்ணி தான் ஊற்றி பிணைஞ்சேன். நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிட்டு உருண்டையாக உருட்டி நம்ம பூரி போட்டு தேய்ச்சிடலாம். இது வந்து தீபா தினேஷ் அவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பூரி செய்கிறப்போ எனக்கு வீடியோ எடுத்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து நான் இதோடையே அட்டாச் பண்ணிட்டேன். பூரி பாருங்கள், நார்மலாக நம்ம கோதுமை மாவில் போடுற பூரி மாதிரியே தான் நல்லா புசு புசுன்னு தான் வருது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா மாவும் கலந்து நம்ம பூரி செய்ய முடியும். நான் சப்பாத்தியும் போட்டு பார்த்தேன், சப்பாத்தியும் நல்லா தான் வந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.